ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துட்டு ரவையை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறிச்சின்னா நல்லா சாஃப்டாகி வருங்க. அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. சாப்பர் இருந்ததுன்னா அதில் கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ், கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெங்காயத்தில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி மசாலாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஊறி ரவை நல்லா சாஃப்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கலந்திங்கனாலே இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த பதத்துக்கு திக்காக இருந்தால் தான் வெஜிடபிள்லாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவி சேர்த்துக்கங்க. அரை கப் அளவுக்கு முட்டைக்கோஸ், கூடவே ஒரு பழுத்த தக்காளி நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளும் பொடிசாக நறுக்கி சேர்த்து நல்ல மாவோட வெஜிடபிள் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இதில் நம்ம முட்டைக்கோஸ் வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதிலே கொஞ்சம் நீர் பிரிஞ்சு வரும். எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து மாவோடு நல்லா கலந்த பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. ஜீரக பொடியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ மசாலா பொருட்களை மட்டும் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே இதை ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துக்கங்க. இது சேர்க்கறதுனால உள்ள நல்லா வெஜிடபிள்லாம் வெந்து ப்ளஃபியாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கலந்து எடுத்த மாவை குட்டி பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு கரெக்டாக இது மாதிரி திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவோ ரொம்ப கெட்டியாகவோ இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி பேன் இருந்ததுன்னா சூடு பண்ணிக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் கலந்து வச்ச மாவுலேருந்து 1.5 கரண்டி அளவு மாவை ஊற்றி இது மாதிரி நிரவி விட்டுடுங்க. நிரவிட்டு இது மேலே நம்ம மசாலா கலந்து வச்ச வெங்காயத்தை அப்படியே மேலாப்பில் பரவலாக தூவிக்கங்க. இந்த வெங்காய மசாலா தான் சாப்பிட இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் இதை சேர்த்து செய்கிறப்ப. இப்போ அப்படியே மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் ஆனதும் திறந்து பாருங்கள். நல்லா ஓரங்கள்லாம் முருவலாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு சுற்றிரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. நல்ல மேலே மொறுன்னு உள்ள சாஃப்டாக வெங்காய மசாலாவோட நல்ல சுவையான சாஃப்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இன்றைக்கே நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அற்புதமாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும். நீங்கள் சுட்டு வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க போட்டி போட்டு. வெஜிடபிளில் நம்ம பொரியலோ கூட்டோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம மாவோடு கலந்து ஊற்றி கொடுத்தோன்னா வெஜிடபிள் சேர்த்ததே தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். நல்ல சாஃப்டாக மேலே
ஆனியன் மசாலாவோட நல்ல ஒரு சுவையான கமகமன் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.